தாவேகா தொண்டர்கள் மீண்டும் மீண்டும் பொது சொத்துக்கு சேதம் விளைவிக்கிறாங்கன்னு உண்மைக்கு புறம்பான செய்தியை பரப்பிக் கொண்டிருக்கிறாங்க. காவல் நிலைய மரணங்களை கண்டித்து நடைபெற்ற போன ஆர்ப்பாட்டத்தில் இரும்பு கம்பிகள் சேதமடைந்ததே, அதை நாங்க சரி பண்றோம், கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய் காசு கட்டுறோம்னு சொன்ன போது தாவேகா சரி பண்ண கூடாது, நீங்க காசும் கட்ட வேண்டாம், மாநகராட்சி சிறப்பு திட்டங்களின் அடிப்படையில் நாங்களே சரி பண்ணிக்கிறோம்னு சொன்ன மாநகராட்சி எதையுமே சரி பண்ணல. போன ஆர்ப்பாட்டத்தில் உடைந்த கம்பிகள் சரி செய்யப்படல, அது துருபிடித்து அப்படியே அங்க கடந்ததை நாங்க ஆர்ப்பாட்டம், அதாவது நேற்று நடைபெற்ற SIR குளறுபடிகளுக்கு எதிரான ஆர்ப்பாட்டத்திற்கு முதல் நாளே அதையும் நாங்க படம் பிடிச்சு வச்சுட்டோம். அப்ப ஏற்கனவே உடைந்த கடந்த கம்பிகள் எல்லா திட்டங்களையும் கிடப்பில் போடுவதை போல போட்டு இருந்த மாநகராட்சி அதன் மீது ஏறிய மக்களை காட்டி, ஏற்கனவே உடைந்த கம்பிகளை காட்டி புதிதாக கம்பிகளை உடைத்து விட்டார்கள் தம்பிகள் என்ற அபாண்டமாக உண்மைக்கு புறம்பாக சிலர் அவதூறு பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அதை கண்டிக்கிறோம். நேற்றைய ஆர்ப்பாட்டத்தில் பொது சொத்துகள் சேதமடைந்ததாக வெளியான தகவலை அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளர் மறுத்திருக்கக்கூடிய நிலையில் கள விவரங்களை உடைய செய்தியாளர் ஜெரி களத்திலிருந்து வழங்க நாம் கேட்கலாம். ஜெரி, கள நிலவரம் என்னவாக இருக்கு? துணை பொதுச் செயலாளர் பொது சொத்துகளுக்கு சேதம் ஏற்படல, பொய்யான தகவல் பரப்பப்படுவதா சொல்றாரு. கள நிலவரம் என்ன? ஷாம், வணக்கம். நேற்றைய தினம் தமிழக வெற்றி கழகம் சார்பில் தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அந்த வகையில் சென்னை சிவானந்தா சாலையில SIR-ஐ எதிர்த்து தமிழக வெற்றி கழகம் நடத்திய இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் குவிந்தார்கள். அப்படி தொண்டர்கள் குவியும் பொழுது சாலை ஓரம் அமைக்கப்பட்டிருந்த இந்த தடுப்பு கம்பிகள் சேதமாகிவிட்டது என சமூக ஊடகங்கள்ல இந்த காட்சிகள் வைரலானது. இதனை தொடர்ந்து தமிழக வெற்றி கழகம் இதனை மறுத்திருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தை தொடர்பு கொண்டு விளக்கம் கேட்ட பொழுது அக்கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் ராஜ்மோகன் கூறிய விளக்கமாவது, அதாவது கடந்த ஜூலை மாதம் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தலைமையில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதாவது லாக்அப் டெத்தை கண்டித்து ஒரு ஆர்ப்பாட்டம் முதல் முறையாக தமிழக வெற்றி கழகம் இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தியது. அப்பொழுது அக்கட்சி தலைவர் விஜயை காணுவதற்காக ஏராளமான தொண்டர்கள் குவிந்தார்கள். அப்பொழுது இந்த கம்பிகள் சேதமடைந்தது. இதற்கு சமூக ஊடகங்களில் பெரும் கண்டனம் எழுந்த நிலையில தாமாக முன்வந்து, அதாவது தமிழக வெற்றி கழகம் தாமாக முன்வந்து சென்னை பெருநகர மாநகராட்சிக்கு ஒரு கடிதம் எழுதியது. அந்த கடிதத்தில் சேதமடைந்ததை நாங்கள் பொறுப்பேற்றுக் கொண்டு சரி செய்து தருவதற்கான அனுமதி கோரி ஒரு கடிதம் எழுதப்பட்டது. அப்பொழுது பெருநகர சென்னை மாநகராட்சி தமிழக வெற்றி கழகத்தை தொடர்பு கொண்டு இதை முதல் முறையாக நடந்திருக்கிறது, இதை உங்களுக்கான வார்னிங்காக எடுத்துக்கொள்கிறோம், பெருநகர மாநகராட்சி இதை சரி செய்து கொள்வோம் என்று விளக்கம் அளித்ததாகவும் ராஜ்மோகன் விளக்கம் அளித்திருக்கிறார்.